இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்டியாக சிக்கன் சுக்கா எப்படி பண்ணலான்னு தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளெல்லாம் நம்ம பண்ணி முடிச்சிடலாம். ரொம்பவே ஜூஸியாக டேஸ்ட்டாக இருக்கும். பிகினர்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு ஈஸியான சிக்கன் ரெசிபி. சிக்கன் வைக்க தெரியாதவங்க கூட இதை வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணி முடிச்சிடலாம். ஆனால் இதோட டேஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோத்துக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணலாம். இப்போ வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய நியூ நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த டேஸ்டியான சிக்கன் சுக்கா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்காக ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் போல் நம்ம எண்ணெய் சேர்க்கணும். எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா தான் இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ போட்டுட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கோல்டன் கலர் வரணும். அது வரைக்கும் நல்லா வந்து நம்ம வதக்கி எடுக்கணும். நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாகவே வதங்கிடும். இப்போ பாருங்கள் நல்ல ஒரு கோல்டன் கலருக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம இதை வெளியே எடுத்து மாற்றி வச்சிடலாம். இன்னொரு பவுலில் எடுத்து இதை வந்து தனியாக வச்சுருங்க. ஃபஸ்ட்டு இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப முக்கியம். இதை நம்ம கண்டிப்பாக பண்ணணும். இப்போ இதை மாற்றி வச்சுட்டு அதே மிச்சமாக இருக்கக்கூடிய எண்ணெயில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு கை நிறைய கருவேப்பிலை சேர்த்துருக்கேன், ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை. அப்புறமா சிக்கன் வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். நான் சிக்கன் பார்த்தீங்க அப்படின்னா 1/2 கிலோ எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். கூட குறைய நீங்கள் மசாலா ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கோங்க. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுட்டு இது நல்லா வந்து இந்த எண்ணெயிலே வதக்கிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. அப்போது இந்த சிக்கன்லேருந்து நல்லா தண்ணி இறங்க ஆரம்பிக்கும். அதிலே பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் கொஞ்சம் குக் ஆகும். இப்போ இதில் 2 பச்சை மிளகாய், 2 மீடியம் சைஸ் தக்காளி, பெரிய தக்காளியாக இருந்தால் 1 சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் பொடி நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், சிக்கன் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இவ்வளோ போட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த மிளகாய்த்தூள், இந்த ஸ்பைசஸ் எல்லாமே இந்த சிக்கனுக்குள்ளாடி நல்லா இறங்கணும். இந்த ஸ்பைசஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிக்கன் நல்லா வெந்து வரும். அதனால தான் இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இதை வந்து மூடி போட்டு வேக வைக்கணும். இதில் தண்ணியோ எதுவும் சேர்க்க வேண்டாம். அப்படியே நம்ம வந்து மூடி போட்டு இப்போ வேக விட்டுடலாம். கிட்டத்தட்ட இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 நிமிஷம் கிட்ட ஆயிருக்கு. அந்த சிக்கன்லேருந்து எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு பாருங்கள். நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணியே சேர்க்கலை. இப்போ வந்து இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க. மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம ஆல்ரெடி நல்லா வறுத்தெடுத்து வச்சுருந்தோம்ல அந்த வெங்காயம், அதை வந்து இப்போ இதுக்குள்ளே போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஓப்பன்லேயே விட்டு தான் இனிமேல் வேக வைக்கணும். இனிமேல் மூடி போட்டெல்லாம் வேக வைக்க வேண்டாம். ஏன் அப்படின்னா நம்ம மூடி போட்டு குக் பண்ணும்போதே அந்த சிக்கன் வந்து 3/4 பாகம் நல்லா வெந்து வந்துடும். அதுக்கப்புறமா இது வந்து நல்லா வற்றி அந்த எண்ணெய் தனியாக நம்மளுக்கு பிரிஞ்சு வரணும். அதனால நம்ம ஓப்பன்லேயே விட்டு தான் இனிமேல் வேக வைக்கணும். இந்த டைமில் நீங்கள் தேவைப்பட்டால் உப்பு செக் பண்ணி பார்த்து தேவைன்னா போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் ஒரு 2 நிமிஷம் கூட ஆயிருக்கு. எண்ணெய் வந்து எந்த அளவுக்கு சுண்டி வருதுன்னு மறுபடியும் லேசாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க. கொடுத்துட்டு நீங்கள் இதில் வந்து தேவைப்பட்டால் தேங்காய் பால் கூட வந்து சேர்க்கலாம். அதையும் நல்லா வற்ற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கூட நல்லா வற்றி வருது. இந்த டைமில் ஒரு 5லேருந்து 6 பல் பூண்டு, ஒரு இஞ்சியை நல்லா துருவி சேர்க்கணும். இதை வந்து நம்ம கடைசியாக தான் சேர்க்கணும். அப்போ தான் இந்த சிக்கன் சுக்காவுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரும் அதே சமயம் நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும். இந்த இஞ்சி பூண்டு எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வேகணும்னு அவசியம் இல்லை. நம்ம இந்த எண்ணெயிலே இப்போ பிரிஞ்சு வரக்கூடிய அந்த எண்ணெயிலே பார்த்திங்க அப்படின்னா அது ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துடும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் மட்டும் நம்ம ஓப்பன்லேயே விட்டு வேக விட்டுறலாம். நல்லா வந்து குக் பண்ணி எடுங்க. இது வேகிறதுக்கும் ரொம்ப எல்லாம் டைம் எடுக்காது. ஒரு 10 மினிட்ஸ் தான் நம்மளுக்கு கூடி போனால் சட்டுன்னு வந்து செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள் இன்னொரு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. எண்ணெயெல்லாம் கம்ப்ளீட்டாக பிரிஞ்சு வந்துருச்சு. நம்மளுக்கு அந்த கிரேவியோட ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு அடி பிடிச்சிருச்சு அப்படின்னா அந்த வந்து நீங்கள் எடுத்து விடாதீங்க. மேலே இருக்கக்கூடியதை மட்டும் எடுங்க. அப்போ தான் அந்த கசப்பு தன்மை நம்மளுக்கு இருக்காது. இப்போ அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான சிக்கன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது சூடாக சர்வ் பண்ணிடலாம். சாதத்து கூட கொஞ்சமாக இந்த சிக்கன் சுக்கா அப்புறமா ரசம் விட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோத்துக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது சப்பாத்தி, பூரி, இட்லி, இடியாப்பம் எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே செஞ்சு பார்க்கலாம்.
செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபீஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.